மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டத்தொடர் ஆரம்பத்திலிருந்து நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். முதலமைச்சருடைய 110 அறிவிக்கையாக இருந்தாலும் அல்லது தீர்மானங்களாக இருந்தாலும் அது ஆற்றுகின்ற உரையாக இருந்தாலும் அதில் எங்கும் கல்வி எதிலும் கல்வி என்கின்ற வார்த்தைகள் தான் அதில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வி மற்றும் சுகாதார மேம்பாட்டு சேவை, அறிவாற்றலை பரவலாக்குவது, சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை களைந்து சமுதாய வளர்ச்சிக்கு இது பெரிதும் பயன்படுகின்ற திட்டம் என்று கிராம சாலைகள் திட்டத்தை பற்றி பேசும்போது அவர் பேசுகிறார். வேலை வாய்ப்பு என்று வரும்போது மாதம் 1000 ரூபாய் தருவோர் மட்டுமல்ல, ஒரு மாதத்திற்கு 1000 ஆசிரியர்கள் என்ற வகையில் 18 மாதத்தில் 19,260 ஆசிரியர்களை நான் பணி நியமனம் செய்வேன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும், ஒரு காலத்தில் என்ன சாதி என்று கேட்டால் நீ படிக்க கூடாது என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி, இன்னைக்கு நீ என்ன சாதி என்று கேட்போம் என்று சொன்னால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்றதற்கான ஒன்றிய அரசை வழிபடுத்துகின்ற அந்த தீர்மானமாக இருந்தாலும், இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக we are not social workers, we are contemplatives in the heart of the world என்று அன்னை தெரசா அவர்கள் சொல்வார்கள். உண்மைதான். சமுதாய வளர்ச்சி என்று வரும்போது அதை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். என்னதான் முத்தமிழர் கலைஞர் பிறந்த ஊர் என்று தஞ்சை மாவட்டத்தை சொன்னாலும், பொது வாழ்வில் சட்டமன்றத்திலே புகுந்த வீடாக அவருக்கு அடையாளம் காட்டியது எங்களுடைய திருச்சி மாவட்டம் தான். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு, டெல்டா மாவட்டத்தில் பூம்புகாரில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மாலுமிகளுக்கும் இருக்கின்ற கப்பல்களெல்லாம் கரை சேர்வதற்கு இன்றைக்கு இவருடைய அறிவிப்பு என்பது கலைஞர் பெயரில் நூலகம் என்கின்ற கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்தின் மூலமாக அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு, கரையேற்றுவதற்கு, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த கலங்கரை விளக்கம் அமையும். பூம்புகார் காவேரி பூம்பட்டினம், இது எங்களுடைய காவேரி பாய்கின்ற பட்டினம். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் படிச்சா தாரன் பல திட்டங்களை கொண்டு வராரு, படிக்க தாரன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு மக்களின் சார்பாக, எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் சார்பாக, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சவுந்தரபாண்டியன், அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன், பழனியாண்டி, ஸ்டாலின் குமார், இனிகோ யுதராஜ், அப்துல் சமது, கதிரவன் இவர்கள் சார்பாக, ஏன் ஒட்டுமொத்த டெல்டா மக்களின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற துறையாக எங்களுடைய பள்ளி கல்வித்துறை இன்றைக்குமே இருக்கும். கோவை நூலகத்திற்கும் இந்த நூலகத்திற்கும் நன்றி. இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.